ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த காலவெளியிலே ஆண்டவரை துதித்து நாம் ஆராதிக்க கர்த்தர் இந்த நாளை தேவன் நம்ம தந்திருக்கிறார். கண்களை மூடி நம் ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, நன்றியுள்ள இதயத்தோடு இந்த காலவெளியில நாங்கள் உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த உன்னதமான தேவனை நோக்கி இந்த காலவெளியில ஆண்டவரே நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்தவரே, செய்ய போகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த காலவேளையில எனக்காக யாவையும் செய்து முடித்தீரே, நன்றி நன்றியா என்று சொல்லி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோமா? எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்பவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. எத்தனை பேர் சொல்றீங்க? என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்பவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவன். எத்தனை பேர் சொல்றீங்க? அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்பவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்பவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும்
ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்பவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவெளியில் சொல்ல முடியும்? எனக்காக யாவையும் செய்து முடித்தீங்களா ஆண்டவரே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீங்களே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த காலவெளியில் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவரே, எங்கள் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், சர்வ வல்லமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இதயத்தோடு நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, 57வது சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல ஆண்டவரே, 57வது சங்கீதம் வாசிக்கிறது போலப்பா, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலவெளியில் உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி இந்த காலவெளியில் நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிற இந்த காலவெளி இந்த வசனத்தை? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நமக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி நம்மை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொன்னால், தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்ப போகிறார். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே, உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் ஆண்டவரே, உம்முடைய செட்டைகளின் நிலையிலே நான் வந்து அடைவேன் என்று சொல்றவங்க கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்த்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிற அந்த தேவாதி தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் சிலுவையில வெற்றி சிறந்து விட்டார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் அவர். ஏன்னா எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது பரமபிதா அதை பார்க்கிலும் அவர் கொடுத்துட்டு அவர் வல்ல தேவனா இருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்றாடம் வேண்டிய ஆகாரத்தை தேவன் தர, பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையில அன்றாடம் வேண்டிய வசனத்தை போதித்து நம்மை நடத்த அவர் வல்ல தேவனா இருப்பதுக்காக ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, இப்படியெல்லாம் எனக்கு நடக்கணும், அன்றாடம் வேண்டிய ஆகாரத்தை தாருங்க ஆண்டவரே. நல்ல வசனத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம், நல்ல ஆவிக்குரிய மன்னாவை எங்களுக்கு போதித்து நடத்துங்க ஆண்டவர். தீமை ஒன்றும் அணுகாமல் எங்கள் குடும்பத்தினர் காத்துக்கொள்ளும்படியாக இந்த காலவெளியில் நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. அன்றைக்கு ஆபிரகாம் அழைத்த தேவனே, நீர் அவரை ஆசீர்வதித்தீரே, இன்றைக்கு நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நீர் எங்களை நிரப்பும்படியாக இந்த காலவெளியிலும் நோக்கி நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவெளியில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ? கர்த்தர் நிச்சயமாக அது தர வல்லவராக இருக்கிறார். எபேசியர் வாசிக்கிறேன் 1:3 அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி ஆசீர்வதிச்சு தந்தா கர்த்தரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பெறாம இருக்குவோம் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எங்க குடும்பத்துக்கு தாருங்க, என் பிள்ளைக்கு தாருங்க, எனக்கு தாருங்க ஆண்டவரே. தனிப்பட்ட ஒவ்வொரு நபர்களுக்கும் கர்த்தர் நீர் பொழிந்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இயேசுவே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதங்கள் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களை மன்னித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த நாள் முழுவதும் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கிருபையாக உம்முடைய சமூகத்தில் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க இப்படிப்பட்ட நல்ல ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தந்தீரே
உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. விக்கனங்கள் கடந்து போக மட்டும் செட்டை நிலையில நான் வந்து தங்கிடுவேன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, முற்றிலுமாக தரை மட்டுமாக தாழ்த்தி எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் கரத்தில் ஆண்டவரே. ஆண்டவர் வியாதி, பலவீனங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனை இருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால உம்முடைய வார்த்தை அனுப்பினீர் குணமாக்கி நீர் அவளை தைரியப்படுத்தி பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே எடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.